வணக்கம்மா. குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு உடனடியாக ரொம்ப ஈஸியாக முந்திரி பாதாம் குங்குமம் பூலாம் வச்சு நல்ல ஒரு டேஸ்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பவுல் வச்சுக்கலாமா. இப்போ நான் ஆஷிர்வாத் 175 கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இது நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாமா. இந்த மிக்ஸிலே பால் கட்டிலாம் இருக்கு. இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நம்ம இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமா. அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப ஹார்டா பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டா பிசையணும். நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்க பிசையும் போதே சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரக்கூடாது, அதை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். பாருங்கம்மா, இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸில இருந்து எடுத்து கொஞ்சம் இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6லேருந்து 7 முந்திரி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதே போல ஒரு 6 பாதாம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 குங்குமப்பூ எடுத்து 1/2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க, அப்போதான் குங்குமப்பூ கரைஞ்சிடும். இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டியா ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோல் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு இதே போல ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுங்கம்மா. பாருங்க, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரோல் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சின்ன உருண்டை எடுத்து இது உள்ள வைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிடணும். இந்த சின்ன உருண்டை எடுத்து உள்ள வச்சிடணும். உள்ள வச்சுட்டு நல்லா அப்படியே மூடிடுங்க. கவர் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இது விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணும்போது நல்லா அழுத்தி ரோல் பண்ணுங்க, அப்பதான் விரிசல் வராது. இதே போல ஒரு பீஸா ரோல் பண்ணி எடுத்து வச்சிடுங்கம்மா. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு சர்க்கரைக்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்க்க போறேன். தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைய வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. பாருங்கம்மா, சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியமான தீயில வச்சிடுங்க. மீடியமான தீயில வச்சுட்டு அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருங்க. 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்கம்மா, இந்த டைம்ல சர்க்கரை ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. பாக்குறதுக்கு நல்லா தண்ணியா இருக்கு பாருங்க. கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. கூடவே லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்கறோம்னா சர்க்கரை ஜீரா கெட்டியாவாம இருக்கும், அதனாலதான் லெமன் ஜூஸ் சேர்க்கிறோம். பாருங்கம்மா, சர்க்கரை ஜீரா இப்ப கொஞ்சம் நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு சர்க்கரை ஜீரா திக்கா வரணும். நல்லா நுரைச்சு வந்திருக்கு பாருங்க. அதே போல நீங்க கை தொட்டு பார்த்தாலே போதும், ஒரு கம்பி பதத்துக்கு வரும். ரொம்ப திக்கா இருக்க கூடாது. இப்ப நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இறக்குற டைம்ல சேர்த்துருங்க. இப்ப ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்ப கடாயில பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்கம்மா. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்குங்க, ஏன்னா ஜாமுன் நல்லா முழுகணும், உள்ள பாதியில இருக்க கூடாது. ஸ்டவ் ஃபுல்லா தீ வைக்காதீங்க, பாதி தீ வச்சாலே போதும். எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது. இப்போ ஒரு பீஸா சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு லைட்டா பபிள்ஸ் வரும், அந்த அளவுக்கு வந்தாலே போதும். அந்த டைம்ல தான் ஜாமுன் சேர்க்கணும். நீங்க உடனே கிளறாதீங்க, அது கொஞ்சம் வெந்த உடனே அதுவே ஒரு பீஸா மேல வரும். பாருங்க, எல்லாத்தையும் இப்ப சேர்த்துட்டு பாருங்க, எல்லாம் மேல வந்துச்சு பாருங்க. வந்துட்டு அப்படியே லைட்டா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பு தீ ரொம்ப குறைச்சி வைங்க, ஏன்னா நீங்க ஃபாஸ்டா வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு மேல நல்லா செவந்து வந்துடும், உள்ள வேகாது. நல்ல ஒரு டார்க் ப்ரௌனா வரணுமா, அது ஒரு எண்ணெயிலே நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அடுப்பு தீ மட்டும் ஃபாஸ்டா வைக்காதீங்க. பாருங்கம்மா, இதை போல நல்லா டார்க் ப்ரௌனா வரணும். இதை போல இருந்தாதான் உள்ள நல்லா வெந்து இருக்கும், அதே போல வெளியிலயும் நல்லா வெந்து இருக்கும். இதை எடுத்து நம்ம ஜீரால சேர்க்கும் போது இந்த மாதிரி வெந்து வந்ததுன்னா நல்லா ஜூசியா இருக்கும் சாப்பிட. இந்த டைம்ல எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இப்போ எடுத்துட்டு உடனே ஜீரால சேர்க்காதீங்கம்மா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சேருங்க. லைட்டா சூடு இருக்கணும். இப்போ பவுல் வச்சுக்கலாமா? அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரை ஜீராவை கொஞ்சமா சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜாமுன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற சக்கரை ஜீராவை அது மேலேயே சேர்த்துருங்க. இப்போ இந்த ஜாமுன் வந்து அரை மணி நேரம் ஊறினாலே போதும். ஜீரா ஜாமுன்குள்ள நல்லா ஊறி நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா ஜூஸியா இருக்கும். பாருங்கம்மா, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே தெரிந்து பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான குலாப் ஜாமுன் ரெடி. ஆசீர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 1 வாங்கினா 3 ஃப்ரீ தீபாவளிக்கு. இதே போல நீங்களும் நிறைய இனிப்பு பலகாரம் செஞ்சு கொண்டாடுங்கம்மா.